வெல்கம் டு FM தமிழ்நாடு சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து சூப்பரான எம்மியான பொங்கல், அதுவும் எப்படி ட்ரெடிஷ்னல் முறையில் பொங்கப்பானையில் மண்பானையில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கரும்பு, ஆமாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த கரும்பு தான். ஸோ இந்த கரும்பை வச்சு ஒரு சூப்பரான ஒரு செட்டப் பண்ணி சூப்பரான மண்பானையில் வந்து சமைக்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசிக்கு வந்து 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துடலாம். அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. இது வந்து நல்லா எரியணும். நாங்கள் சேனலில் காமிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக காமிச்சிடுறோம். ஆனால் இது பண்ணுறதுக்கே வந்து மணிக்கணக்கில் ஆகும். நீங்கள் இதே குக்கரில் வச்சிங்கன்னா 20 to 30 மினிட்ஸில் ஃபினிஷே பண்ணிடலாம். ஸோ நம்ம மண்பானையில் வைக்கிறதுனால இது வந்து நிறைய டைம் எடுக்கும். வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 6 to 7 கப் வந்து வாட்டர் வந்து தேவைப்படும். இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்குறோம். பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்க்குறோம். தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு சேருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவு வெந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேருங்க. ஏன்னா அது வந்து நல்லா கடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா கிண்டி கிண்டி இதை வந்து வேக வைக்கணும். ரொம்ப டைம் எடுத்துச்சு இது வேகிறதுக்கு. இதில் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்கிறோம். பொங்கல் பொங்குறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க. ரொம்பவே டைம் எடுத்து பொங்கல் வந்து இந்த சைடு வந்து வளையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடில் பேக் சைடில் தான் வளைஞ்சிச்சு, பொங்கல் வளைஞ்சது. அதுக்கப்புறம் போய் அதையும் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பொங்கல் இவ்வளோ டைம் எடுத்து அதை பொங்கி அதை டேஸ்ட் பண்ணும்போது அந்த மண்பானையில் வச்ச பொங்கலோட டேஸ்ட் இருக்கே, சான்ஸே இல்லைங்க. பொங்கல் வந்து நல்லா வந்து பொங்கிருச்சுங்க. ஸோ நல்லா கிண்டி கிண்டி இதை வந்து வேக வைக்கணும். வெல்லம் வந்து சேர்க்கிறோம். வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 கப் வெல்லம் வந்து தேவைப்படும். இதில் வாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய், இஞ்சி துணை வந்து கொஞ்சோண்டு இஞ்சி துணை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி கிஸ்மிஸை நல்லா வறுத்து இந்த பொங்கலில் வந்து சேர்க்க போகிறோம். பொங்கல் நல்லா வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்குங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ திருவல், அது பார்த்திங்கன்னா 2 கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்குறோம். இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க. அப்போ தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அந்த பொங்கலை. ரொம்பவே சூப்பராக எம்மியாக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் பொங்கல்.
செம்ம டேஸ்ட்டான மண்பானை பொங்கல். மண்பானையில் பொங்கல் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மண்பானையில் என்ன பண்ணாலுமே வந்து அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.